இசைத்துதி 5 நாட்கள் உரைத்தொடர். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் இயற்றிய அற்புத திருவந்தாதியின் பாடல்களுக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. நாள் 2, கார்த்திகை 3ஆம் நாள், நவம்பர் 19, புதன்கிழமை. பாடல் எனக்கவனை கொண்டேன் பிரானாக. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் இயற்றிய அற்புத திருவந்தாதியின் உரை விளக்கத் தொடரின் 2ஆம் நாள் இது. இன்றைய தலைப்பு எனக்கவனை கொண்டேன் பிரானாக. இந்த அடி அற்புத திருவந்தாதியின் 10ஆம் பாடலில் உள்ளது. 10ஆம் பாடல் இதுவே. எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன். எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கரியதொன்று. எம்பெருமானுக்கும் அவனை துதிப்போருக்கும் இடையே உள்ள உறவு நிலைகள் எளிய வரம்பினுள் அடங்காதவை. அந்த உறவு குறிப்பிட்ட பெயரால் அழைக்கப்பட்டாலும் அப்பெயருள் அடங்காது. இதுதான் அளவு என்று உறவுக்கு ஓர் அளவை வரையறுக்கப்பட்டாலும் அதற்கும் அடங்காது. உறவின் இயல்பே இவ்வளவுதான் என்று ஒரு எல்லை இருந்தாலும் எல்லையிலும் அது அடங்காது. சிவமே உயிர் என்பது உண்மையாதலால் அந்த உயிரால் உடல் வாழ்க்கை பெற்ற மாந்தருள் இறைவனை உணர்ந்த ஒரு சிலர் அந்த உயிருக்கும் தமக்குமான உறவு இவ்வளவுதான் என்று வரையறுக்க இயலாது என விளங்கிக் கொள்கின்றனர். உடலுக்கும் உயிருக்குமான உறவு இவ்வளவுதான், இதற்கு மேலில்லை என்று கருதவும் இயலாது. அதுவே யாவும், யாவும் அதுவே. ஆதலால் எம்பெருமானுக்கும் அவனது ஆழ்ந்துணர்ந்த அடியாருக்குமான உறவு வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. அம்மையார் இந்த கருத்தின் அடிப்படையில் அற்புத திருவந்தாதியின் பல பாடல்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலும் அப்படிப்பட்டதுதான். எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன். எனக்கு இனிமையாக உள்ள எம்மான் எனப்படும் தலைவன், அவனை, ஈசனை, ஈசனாகிய அவனை என்றும் மனதிற்கு இனிய வைப்பாக வைத்தேன். வைப்பு என்பது என்ன?
எப்போதும் கரையக்கூடாது, சிதையக்கூடாது, வேண்டும்போது அது இருக்க வேண்டும் என்பதுதான் வைப்பு. மனதிற்கு இனிய வைப்பு என்று மாந்தருக்கு ஒவ்வொன்று இருக்கும், அல்லது ஒவ்வொருவர் இருப்பர். ஒரு சிலருக்கு தமக்கு பிடித்தவற்றை செய்தால் மனதிற்கு இனியதாக இருக்கும். பிடித்தவர்களை கண்டால், அவர்களோடு ஊடாடினால் அது இனிய வைப்பு, இனியது என்று இருக்கும். கடந்த காலத்தின் இனிமைகளை மனதிற்கு உள்ளே வைத்திருந்து இனிமை தேடும்போது அந்த கடந்த கால நினைவுகளை அசை போட்டால் அதுவும் இனிமை தரும். அதுதான் வைப்பு எனப்படுவது. அம்மையார் இனிமை என்றாலே இறைவன் தான் என்று கூறிவிட்டார். எனக்கு இனிய எம்மானை மனக்கினிய என்று தெளிவாக கூறுகிறார். அவன் எனக்கு இனியவன், என் மனதிற்கு இனிய வைப்பும் அவன்தான், வேறு இல்லை, அவனையன்றி வேறில்லை, அவனே என் மனதிற்கு இனிய வைப்பு என்கிறார். எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக, கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கரியதொன்று. எனக்கு அவனை பிரான் என்று கொண்டேன். எம்மான் என்பதற்கும் பிரான் என்பதற்கும் நுட்பமான வேறுபாடு உண்டு. எம்மான் என்பது மாந்த நிலையில் உயர்ந்தோரை அல்லது தலைமையில் இருப்போரை குறிப்பது. அது எம்மான் என்பதல்ல சொல், மான் என்பதே சொல்தான். அது எம்மான் என்றால் எம் தலைவர், எம் மேன்மைக்குரியவர் என்று ஆகும். அது மாந்த நிலைக்குரியது, மாந்த உறவுக்குரியது. பிரான் என்பது இறைவனுக்கு மட்டுமே உரியது. இறைவனை தலைவனாக கூறுகையில் பிரான் என்பது மரபு. இறைவனை ஐயா எனலும் இறைவா எனலும் உண்டு. நாதனே என விழித்தல் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருள் உண்டு. பிரான் என விழிக்கும்போது தலைவனாக இருக்கும் இறைவனே என்று பொருளாகும். இதிலும் பிரான் என்ற சொல் தனிப்பட்ட உறவு நிலையிலிருந்து இறைவனை தலைவனாக விழித்திற்கு உரியது. நாதன் எனும் சொல் யாவர்க்கும் தலைவன் இறைவன் என்று பொருள் தருவது. ஐயா என்பது ஒரு இடைவெளியில் இருந்து அவனை துதிப்பது. இறைவா என விழிக்கையில் இடைவெளி மிகுதி. பிரான் என்பது எனக்கான தலைமையாகவும் துணையாகவும் இருக்கும் இறைவா என்ற பொருளை தருவது. அது தனிப்பட்ட உறவு நிலையிலிருந்து இறைவனை அழைக்கும் சொல். அதுதான் மரபு.
எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக என்று அப்படித்தான் கூறுகிறார். தனிப்பட்ட முறையில் இறைவனையே என் பிரானாக கொண்டு விட்டேன், என் தலைவனாக கொண்டு விட்டேன் என்று கூறுகிறார். எம்மான் என்று தனிப்பட்ட உறவுக்குரிய சொல்லில் தொடங்கி பிரான் என்று தனிப்பட்ட நிலையும் இறைத்தன்மையும் ஏய்ந்த சொல்லில் அடுத்து விழிக்கிறார். அதனை அவரே உறுதிப்படுத்துகிறார். இது தனிப்பட்ட உறவுக்குரிய நிலைதான் என்று அடுத்த அடியில் கொள்வதுமே இன்புற்றேன், அப்படி அவனை பிறனாக கொள்வதும் இன்புற்றேன், உண்டே எனக்கரியதொன்று. இது ஏறத்தாழ இறைவனை தம் வாழ்க்கையின் தலைவனாக ஏற்றுக்கொண்ட மனநிலை, அம்மனநிலைக்குரிய அறிவிப்பு இது. கொள்வதுமே இன்புற்றேன் என்றால் என்ன பொருள்? அவனை பிரானாக கொள்ளும்போது எனக்கு இன்பம் வாய்த்தது. அது மட்டுமா? உண்டே எனக்கரியதொன்று. இனி எனக்கே எனக்கு என்ற அரிய ஒன்று வாய்த்துவிட்டது. உண்டு, அது எனக்கு, அது எனக்கு உண்டு என்கிறார். இதனால்தான் இந்த பிரான் என்ற சொல்லும் எம்மான் என்ற சொல்லும் தனிப்பட்ட உறவு நிலையின் அடுத்தடுத்த அடுக்குகள் என்று கூறினேன். அந்த உறவு எனக்கும் இறைவனுக்குமானது. அவன் என் தலைவன், அவன் என் பிரான். அவனை நான் வைப்பாக வைத்திருக்கிறேன். அவனை எனக்கு கொண்டு விட்டேன். கொள்ளும்போது இன்புற்றேன். எனக்கு அரியது அது எனக்கு எப்பொழுதும் உண்டு. அடுத்த பாடல். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றே காண் கங்கையான் திங்கட்கதிர்முடியான் பொங்கொழிசேர் அங்கையார் காளாமது. இப்படி இறைவனை எனக்கு பிரான் என கொண்டு விட்டேன். அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கிறேன்? அப்படி அவனையே பிரான் என கொண்ட பிறகு நான் எப்படி இருந்தேன் என்று கூறுகிறார். அப்படி நடந்து கொண்டேனா என்பதனை கூறுகிறார். ஒன்றே நினைந்திருந்தேன், நான் அந்த ஒன்றை மட்டுமே நினைந்து கொண்டிருந்தேன். ஒன்றே துணிந்தொழிந்தேன், அந்த ஒன்றை பற்றியவற்றுள் மட்டும்தான் துணிந்து ஈடுபட்டேன். அவ்வாறு துணிந்து ஒழிந்தே போனேன். ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், அது ஒன்றைத்தான் என் உள்ளத்தின் உள்ளே அடைத்து வைத்தேன். ஒன்றே நினைந்திருந்தேன் என்பது இறைவனை பற்றிய எண்ணம் என்று மட்டும் கருதக்கூடாது. இங்குதான் அம்மையாரின் அற்புதம் இருக்கிறது. கடந்த பாடலில் உண்டே எனக்கரியது ஒன்று என்றார். அந்த அரிய ஒன்று எது? இறைவன். பிரான், எம்மான், ஈசன்
என்பவை உயர்திணைக்குரியன. ஆண்பால் சொற்கள் அவை. அவன், இவன் என்பது ஆண்பால். இறுதியில் உண்டே எனக்கறியது ஒன்று என்று அஃறிணையாக முடித்தார். உண்மையாகவே இறைவனை தன் வாழ்க்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒருவரால் தான் இப்படி இயற்ற இயலும், பாட இயலும், கருத இயலும். மக்கள் வழக்கில் மிக மிக நெருக்கமான உறவு நிலையை அஃறிணையாக அழைத்தலும், வெளியே உரையாடுதலும் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது. அம்மா வந்தாள் என்று சொல்பவர்கள் ஒரு சிலர்தான். அம்மா வந்தது, அப்பா வந்தது என்று கூறுபவர்கள் மிக பெரும்பான்மையாக எளிய மனிதர்கள். அம்மா, அப்பா, தங்கை, அக்காள் ஆகிய உறவுகளை அது இது என அஃறிணையாக அழைக்கும் வழக்கம் எளிய மனிதர்களிடம் இன்றும் உண்டு. மிக நெருக்கமான உறவு நிலையை மட்டும்தான் அவ்வாறு அது இது என அழைக்க இயலும். இழிவுபடுத்த வேண்டும் என்று நோக்கத்துடன் அது இது என அழைக்கப்படுதலும் உண்டு. அது வேறு. அது எல்லாவற்றுக்கும் ஒரு போலி இருக்கும். இதுபோலவே அதுவும் இருக்கும். அப்படி அவ்வாறு நெருக்கத்தை அஃறிணையாக வெளிப்படுத்தும் போலிகளில் அதுவும் ஒன்று. அதனை ஒதுக்குங்கள். உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் உறவுகளை அது இது என அழைக்கும் வழக்கம் இன்றும் மரபில் உள்ளது. அப்படி அம்மையார் ஈசனாகிய எம்பெருமானை தனக்குரியவன், அவன்தான் தன் தலைவன், பிரான் என்று கொண்ட பிறகு தன்னை அறியாமலேயே உண்டே எனக்கரியது ஒன்று என இறைவனை, ஈசனை அஃறிணையாக அது என்று அழைத்து விட்டார். இது எப்படிப்பட்டதென்றால், என் மனதில் ஈசன்தான் இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு நெருக்கமானது. கூறுவதுதான் அது, அதை போன்றதல்ல, அதுதான் அது. இதோ என்னோடு அது உட்கார்ந்திருக்கிறது, இதோ எனக்குள்ளது இருக்கிறது, இதோ நான் திரும்பினால் அது என்னை பார்த்து சிரிக்கிறது, நான் எங்கு நோக்கினாலும் அதுதான் இருக்கிறது, அதுதான் என் மனத்துள்ளே வைப்பாக இருக்கிறது என்று ஈசனை தன்னோடே இருக்கும் ஆழ்ந்த நெருங்கிய உறவு என்று உணர்ந்ததனால் அது என்று அஃறிணையாகவே விழித்து விட்டார். அடுத்த பாடலில் அதனை அஃறிணையாகவே பாடுகிறார். அது என்றே பாடுகிறார். அதுதான் ஒன்றே நினைந்திருந்தேன், அதைத்தான் நினைத்து கொண்டே இருந்தேன். அவ்வளவு நெருக்கம், அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஒன்றே துணிந்தொழிந்தேன். அந்த ஒன்றை நோக்கித்தான் சென்று, அல்லது அது அந்த ஒன்று என்னவெல்லாம் வினைப்படுத்துகிறதோ
அந்த வினையெல்லாம் ஆற்றி ஆற்றி துணிந்து ஒழிந்தேன். அது துணிந்தொழிதல் என்பது இன்னும் அற்புதம். நினைந்திருப்பது ஒரு நிலை, துணிந்தொழிதல் என்பது முற்றிலும் முற்றிலும் வேறு நிலை. அது ஒரு பெண் இறைவனே தன் பிரான் என இருக்கிறாள், இறைவனே நினைந்து கொண்டிருக்கிறாள். அதுவரை பலருக்கு சிக்கல் இல்லை. ஆனால் இதுதான் இறைவன் காட்டும் வழி என்று இறைவனை மட்டுமே பற்றாக கொண்டு புறத்தில் உள்ள எந்த மாந்தரையும் பொருட்படுத்தாமல் இறைவனது கரங்களை மட்டுமே பற்றி கொண்டு வினையாற்றுகிறாள் என்றால் அது துணிந்து ஒழிதல். அது மீச்சிறு துளியளவும் தனிநோக்கம் இல்லா தன்மையில் மட்டுமே வாய்ப்பது. அதுதான் துணிந்தொழிதல். இதுதான் இறைவன் காட்டிய வழி என்று பேச்சு வழக்கில் ஏறத்தாழ யாவரும் கூறுவதை பார்க்கிறோம், கேட்கிறோம். துளி நன்மையும் விளையாது, ஆயினும் இதனை நீ செய்ய வேண்டும் என்று ஒருவேளை இறைவன் வழியை காட்டினால் அவர்களில் ஏறத்தாழ ஒருவர் கூட அதை செய்யப் போவதில்லை. இதுதான் இறைவன் காட்டிய வழி என்று ஒவ்வொருவரும் நடக்கும் வழி அவரவர் தேவைகளுக்கானது. அதில் அவர்களுக்கே மாற்று கருத்து இருக்கிறது, அல்லது அதில் அவர்களுக்கே குழப்பங்கள் இருக்கின்றன எனும் பொழுது அந்த குழப்பங்களுக்கு இறைவன் பெயரை எழுதிவிடுதல் இன்றைய வழக்கம். இந்த குப்பைகளெல்லாம் தயவு செய்து ஒதுக்கி தூக்கி வீசுங்கள். நாம் அம்மையாரை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறோம். அவள் வாழ்ந்து 2200, 300 அல்லது 500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று அவளுடைய பாடல்களை பற்றி உரையாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒருத்தி கூறுவதற்கும் பொதுவாக தன்னல நோக்கில் தன் தவறுகளை மறைப்பதற்காக அல்லது தன்னுடைய பாவங்களை இறைவன் மீது ஏற்றி வைப்பதற்காக இது இறைவன் காட்டிய வழி என்று கூறுபவர்களை வைத்து உங்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்களே அப்படியெல்லாம் கூறுபவராக இருக்கலாம். அதில் உங்களையும் ஒதுக்குங்கள். இது முற்றிலும் வேறு. இது உண்மை. ஒன்றே துணிந்தொழிந்தேன் என்பது அந்த ஒன்றுதான் உள்ளத்தின் உள்ளே இருக்கிறது. அது என்ன வினைகளுக்கு என்னை ஆட்படுத்துகிறதோ அதற்கு நான் அந்த வினைகளுக்கு துணிந்து ஒழிந்தேன். ஏன் ஒழிந்தேன் என்று கூற வேண்டும்? இறைவனையே பிரான் என கொண்ட பிறகு வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்றுதானே இன்றைய மக்கள் கற்பனை செய்வர். ஆனால் அம்மையார் என்ன கூறுகிறார்? அதை துணிந்து ஒழிந்தேன் என்கிறார். அந்த ஒழிதல் என்பது மாயையிலிருந்து ஒழிதல், கன்மத்திலிருந்து ஒழிதல் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. மாயைகள் விலகின. அவன்தான் யாவும் என்று உணர்ந்து அவன் எவற்றை வினைப்படுத்துகிறானோ அவற்றை மட்டுமே நோக்குகையில் சுற்றியிருப்பது எவ்வளவு பெரிய மாயை கட்டமைப்பு என்பது மிக 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 தெளிவாக விளங்கிவிடும். அந்த மாயைகளை விட்டு ஒழிந்தே ஆக வேண்டும் என்ற நிலை வந்துவிடும். அது ஒரு ஒழிவு.
கன்மங்களிலிருந்து ஒழிந்தே ஆக வேண்டும். இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு துணிவோர் இதனால் இப்படி செய்யலாம் என்று செய்ய மாட்டார்கள். அவன் எதனையும் எப்படியும் செய்ய வைப்பான். அப்படி செய்வார்கள். இதனால் இப்படி செய்யலாம் என்று கருதுதல் கன்மம். அந்த கன்ம வழியில் அவர்களால் ஒரு அங்குலமும் அடியெடுத்து வைக்க இயலாது. அது உலகத்தார் செல்லும் வழி, அது இவர்களுக்கு இல்லை. ஒருவேளை அந்த உலகத்தார் செல்லும் வழியில் அடியெடுத்து வைத்தால் அது கன்மம். கன்மத்தினுள் சென்றால் நன்மைகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், சில தோல்விகளும் கிடைக்கும். இருமைக்கு ஆட்பட வேண்டும். நன்மை தீமை வெற்றி தோல்வி என்று இருமைகளுக்கு ஆட்பட வேண்டும். ஆகவே இதனால் இப்படி செய்கிறேன் என்ற கன்மத்திலிருந்து ஒழிய வேண்டும். அவன் ஒரு வழிகாட்டுவான், அதில் அதனை அப்படி செய் என்பான். அதனை உலகம் ஏற்காது, ஆனால் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கன்மத்திலிருந்து ஒழிகிறோம். இதனால் உடனிருந்தோர் அல்லது உடனிருப்போர், சுற்றத்தார், ஊரார், பெருங்கூட்டத்தார் பகைக்கு எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடுமா? ஆளாவேம் என்று இருக்க வேண்டும். இவையெல்லாம் தான் துணிந்தொழிதல். யாரும் இப்படி சொல்லவில்லை. உன்னையே நினைந்திருந்தேன் என்று கூறியோர் பலர் உள்ளனர். ஆனால் உன்னையே துணிந்து ஒழிந்தேன் என்று எவரும் சொன்னதில்லை. துணிந்து ஒழிந்தார், அதனால் கூறுகிறார். ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றே காண் கங்கையான் திங்கட்கதிர்முடியான் பொங்குழிசேர் அங்கையார் காளாமது. ஒன்றே காண், அந்த ஒன்றை மட்டுமே காண், அதை மட்டும் காண். கங்கையான், அவன்தான் கங்கையான். திங்கட்கதிர்முடியான், திங்கள் கதிரை முடியில் வைத்தவன். பொங்கொழி சேர் அங்கையார் காளாமது. இங்கும் அது என்றுதான் முடிக்கிறார். அது ஈசன், அது ஏனென்றால் அது அவருடைய ஆள், அது என் ஆள் என்று ஒரு பெண் மிக நெருக்கமாக ஒரு ஆணை கூறுவதுதான் இது. என்ன கூறுகிறார்? அந்த ஒன்றை மட்டுமே காண், அதுதான் கங்கையான் என்று இருக்கிறது, அதுதான் திங்கட்கதிர்முடியான் என்று இருக்கிறது. பொங்கும் ஒளி சேரும் அங்கையார்க்கு ஆள் அது. அது யாருக்கு ஆள்? எனக்கு மட்டுமல்ல. ஈசன் எனக்கு பிரான், அது என் ஆள். ஆனால் அது எனக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்கு? யாருக்கெல்லாம் அது ஆள்? ஒளி பொங்கிக் கொண்டே இருக்கும் தன்மை கொண்ட அங்கையார்க்கு ஆளாமது. எவருடைய உள்ளத்திலெல்லாம் அவனை மட்டுமே காண வேண்டும், அவன் மட்டுமே எனக்கு என்ற ஒளி பொங்கும் கருத்து இருக்கிறதோ அவர்களெல்லாம் பொங்குழி சேர் அங்கையார். அப்படிப்பட்ட அவனை மட்டுமே உள்ளத்தில்
கொண்ட அங்கையார் யாவர்க்கும் அது ஆள். பொங்கொழிசேர் அங்கையார் காளாமது என்று தனக்கென்று வாய்த்த ஈசனுக்கும் தனக்குமான அந்த உறவை யாவருக்குமான உறவு என்று அறிமுகமும் படுத்தி அந்த உறவை அமைப்பது எப்படி என்றும் கூறிவிடுகிறார். இந்த அற்புதத்தை நோக்குங்கள். முந்தைய பாடலில் உண்டே எனக்கு அரியது ஒன்று என்றார். அது எனக்கு அரியது என்றார். அடுத்த பாடலில் என்ன கூறுகிறார்? அங்கையார்க்கு ஆளாமது. அது என்ன எனக்கு மட்டுமே அரியது என்று கூறிவிட்டு பொங்குழிசேர் அங்கையார்க்கு ஆளாமது என்று கூறுகிறாரே, ஏன்? அதுதான் ஈசனின் தன்மை. தன்னிடம் இருப்பது தனக்கு மட்டுமே அன்று என்பது ஈசனை உணர்ந்தோர்க்கு அவன் அருளும் தன்மை. அந்த அருள் அம்மையாருக்கு ஈசனின் ஒரு உறவாகவே கலந்த அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை கூறவும் வேண்டுமோ? இருந்துதான் ஆக வேண்டும். அதுவே பிரானாமார் ஆட்கொள்ளுமாறும். இந்த எனக்கரியதொன்றை பிறர்க்கும் உரியதாக வெளிப்படுத்துகிறேன் என்ற இந்த கருத்து இருக்கிறது அல்லவா, இதனைத்தான் அடுத்தடுத்த பாடல்களில் அவர் நிறுவப் போகிறார். விளக்கங்களை நோக்குங்கள், புரியும். இந்த கருத்தைத்தான் அவர் நிலைநாட்டுகிறார். அதுவே பிரானாமார் ஆட்கொள்ளுமாறும். அதுவே இனி எறிந்தோமானால் அதுவே பனிக்கணங்கு கண்ணியார் உண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. இங்கும் அதுதான். அதுவே பிரான் ஆகுமாறு ஆட்கொள்ளும் ஆறும். என்ன சொல்வளம் என்பதா, கருத்து வளம் என்பதா, உணர்ச்சி வளம் என்பதா? இல்லை, எதுவும் இல்லை. உண்மையின் வளம் இது. அதுவே பிரான் ஆம் ஆர் ஆட்கொள்ளும் ஆறும். அதுவே பிரான், அதுதான் தலைவன் நமக்கு. அதுதான் ஆட்கொள்ளுவதற்குரிய வழியும். எது எது பிரானோ அதனை எப்படி அடைவது என்ற கேள்வி வரும். அதற்கு கேள்வி இல்லாமலேயே விளக்கத்தை கூறிவிடுகிறார். அதுவே பிரானாம் பிரானாம் ஆர் ஆட்கொள்ளும் ஆறும் என்றால் அதுவே பிரானாகவும் உள்ளது. அந்த பிரான் நம்மை ஆட்கொள்ளுவதற்குரிய வழியாகவும் அதுதான் உள்ளது. வேறு வழி இல்லை. பிரானை அடைவதற்கு பிரான் வழிதான் உண்டு. பிரான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அவ்வாறு ஆட்கொள்வதற்கு பிரான் மட்டுமே வழி. ஏன் இப்படி கூறுகிறார்? இதனைத்தான் முந்தைய பாடலில் கூறினார். ஒன்றே நினைந்திருந்தேன். அந்த ஒன்றுதான். அந்த ஒன்றை அடைவதற்கு இரண்டு என்றாலே மாயை கண்மம் வந்துவிடும். ஒன்றுதான், அது ஒன்றுதான். இப்படி இருந்தால் அது இடர் மிகுந்தது. அந்த ஒன்றை மட்டுமே பற்றி கொண்டு அதுவே இலக்கு, அதுவே வழி என்று இருக்க இயலுமா? சூழல் என்னாவது, சூழலில் உள்ள மாந்த கூட்டம் என்னாவது, வாழ்க்கை என்னாவது, எதுவோ ஆகட்டும் என்றிருந்தால் அது துணிந்தொழிதல். இதனைத்தான் முந்தைய பாடலில் கூறினார். இங்கும் அதனைத்தான் கூறுகிறார். அதுவே பிரானாம் ஆறு ஆட்கொள்ளுமாறும். அதுவே இனி அறிந்தோமானால், இனி அறிந்தோமானால் அதுவே என்ன? அதுவே
பனிக்கணங்கு கண்ணியார் உண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. பனிக்கணங்கு கண்ணியார் ஒள் நுதல், ஒண்ணுதல் என்பது ஒள் நுதல், அதன் மேல் ஓர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. பனி கணங்கு என்பது ஒரு அற்புதமான முரண்கூற்று. அது ஆழ்ந்த பொருள் கொண்டது. கணங்கு என்பது அணங்கு என்ற தெய்வ வடிவத்தை சுட்டும் சொற்களில் ஒன்று. ஆனால் அது அணங்கோ கணங்கோ எதுவாகினும் வெப்பத்தை குறிக்கும் சொல். அது அடிப்படையில் அது வெப்பத்தை குறிக்கும் சொல். பனிக்கணங்கு என்றால் பனி கொண்ட கணங்கு என்று ஆகும். பனி இருக்கிறது, அதன் அடியில் வெப்பம் இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். பனிக்கணங்கு கண்ணியார் ஒள்நுதல். கண்ணி என்பது இவ்விடத்தில் அன்னையை குறிக்கிறது. அவள்தான் பனியை மேலே பொருத்தி கணங்காக கீழே இருப்பவள். ஐயன் குளிர் சடையான், அவன் பனி. அவனுக்கு உள்ளே கணங்காக இருப்பவள் அன்னை. அப்படி பனி முடியானாக இருக்கும் ஐயனுக்கு உள்ளே கணங்காக அன்னை இருப்பதனால்தான் அந்த பனி உருகி கங்கை என்ற நீராக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கணங்கு இல்லை என்றால் பனி உறைந்து நிலையில் மட்டுமே இருக்கும். கங்கை என்ற சொல்லே கங்கு என்ற பொருளிலிருந்துதான் எழுந்தது. கங்கை என்ற ஆறு பனிமலையின் உள்ளிருக்கும் வெப்பத்தினால் தூண்டப்பட்டு அப்பனியை உருக்கி வழிந்தோடுவதுதானே அன்றி வேறில்லை. அதனால்தான் முன்னோர் அதற்கு கங்கை என்று பெயர் வைத்தனர். கங்கை என்பதே கங்கு என்ற சொல்லின் நிறைவுதான். சாம்பல் பூத்தார் போலத்தான் கங்கையின் நீர் இருக்கும் என்பது அந்த கங்கையை பார்த்த யாவருக்குமே தெரியும். அப்படி ஒரு வண்ணத்தை வேறு ஆற்றில் பார்க்க இயலாது. அந்த இமயத்தின் அடியில் வெம்மை இன்றும் இருக்கிறது. பல வெந்நீர் ஊற்றுகள் ஆங்காங்கே பொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அவையெல்லாம் தான் எவ்வளவு உறைந்த பனியையும் உருக்கி உருக்கி இடையறாமல் கங்கையாக பெருகச் செய்வன. அதுதான் கங்கையின் சிறப்பு. இதுதான் பனிக்கணங்கு. பனிக்கணங்கு கண்ணியார் என்பது அன்னையை குறிக்கும் சொல். ஒள்நுதலின் ஒளிபொருந்திய நெற்றியின் மேலோர், அதற்கு மேலே ஒரு தனிக்கணங்கு வைத்தார் தகவு. தனியே ஒரு கணங்கினை வைத்தாருடைய தகவு அது. என்ன கூறுகிறார்? அதுவே பிரான், அதுவே அந்த பிரானை அடைவதற்கு வழி ஆறு. ஆட்கொள்ளும் ஆறும் அதுதான், பிரானும் அதுதான். இன்னும் அதனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதுவே பனிக்கணங்கு கண்ணியார் ஆகிய அன்னையின் ஒளிபொருந்திய நெற்றியின்
மேல் ஓர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. அவர் அது எப்படிப்பட்டது என்றால், இப்படி பனிக்கணங்கு கொண்ட அன்னையின் ஒளிபொருந்திய நெற்றிக்கு மேலே தனக்கென்று ஒரு தனிக்கணங்கு வைத்து கொண்ட தகவுடையது அது. அதுதான் இறைவனுடைய உச்சியில் உள்ள வெம்மை நிலை. அது தனி கணங்கு. பனி இருக்கிறது, அதற்கு உள்ளே வெம்மை இருக்கிறது, அதற்கு அடங்குவதில்லை, அத்தோடு அடங்குவதில்லை. அதற்கு மேல் ஒரு தனிக்கணங்கு வைத்துக் கொள்ளுகிறது யார்? ஈசன். இத்தோடு அடங்குமா என்றால் இல்லை, அதற்கு மேல் தனிக்கணங்கு வைத்தார் தகவு என்று கூறுகிறார். தனிக்கணங்கு வைத்தார் என்பது என்ன? ஈசன் என்பது இறைவனது ஆண்மை நிலை. அது மாந்த வடிவில் ஆண்மையும் பெண்மையும் இயைந்திருப்பதாக, கலந்திருப்பதாக மற்றும் புணர்நிலையில் இருப்பதாக நாம் கொள்கிறோம். அதற்கான வடிவங்களை கொள்கிறோம். ஆண்மை எனப்படுவது சிவமே யாவும் என்ற யாவும் யாமே என்ற பொதுமைக்குரியது. அது பொதுமைக்குரியது. ஆண்மை பெண்மை ஆகியவற்றின் புணர் நிலை, கலவி நிலை அல்லது இயைவு நிலை, இந்த இரண்டும் இணைந்து இருப்பதற்கு இந்த நிலைகள் எல்லாம் உள்ளன. ஆனால் இரண்டுமாக இணைந்திருப்பது மட்டுமல்ல ஈசன் நிலை. அது தன்னோடு இணைந்திருக்கும் அன்னைக்கும் மேல் தன் நிலையை, தன் பொதுமையை நிலைநாட்டுவதற்கும் உரியது. அதனை நிலைநாட்டுவதற்கும் உரியது. நான் இப்படி இணைவாக மட்டும் இருப்பதல்ல, யாவுமாக இருக்கும் பொதுமையும் எமக்குண்டு என்று அதனை நிலைநாட்டுதல். அங்குதான் இறைவன் தன் சிவநிலையில் மேலெழுகிறான். அதுதான் இந்த கருத்து. கண்ணியார் உண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. அதுதான் அவருடைய தகவு. அப்படி இல்லை என்றால் இறைவன் யாவருக்குமானவனாக இருக்க இயலாது. ஆண்மை பெண்மை இணைவு என்ற வரையறைக்குள் அடங்க வேண்டும். அப்படி அடங்கினால் அவன் இறைவன் அல்ல. இதே நிலை அன்னைக்கும் உண்டு. அன்னை யாவருக்கும் அன்னை. புழு பூச்சி புல் பூண்டு குரங்கு மாந்தர் யாவருக்கும் அவள் அன்னை. அவளும் வரையறைக்குள், வடிவங்களில் வரையறைக்கு அடங்காதவள் அவள். அன்பில் கருத்தில் பொதுத்தன்மையில் வரையறையில் அடங்காதவன் அவன். இவ்வாறு தனக்கு தனிக்கணங்கு வைப்பதுதான் அவனுடைய தகவு, ஈசனுடைய தகவு. அப்படி அவன் தனிக்கணங்கு வைப்பதனால் தானே காரைக்கால் அம்மையார் தனக்குரிய பிரான் என்று கொள்ள இயலுகிறது. அப்படி ஒவ்வொருவரும் அவன் எனக்கு பிரான், என் எம்பிரான் என்று கூற இயலுகிறது. மாணிக்க வாசகரும் சுந்தரமூர்த்தியும் அப்பரும் சம்பந்தரும் உள்ளிட்ட ஆண்களும் அவன் எனக்குரியவன் என்று கதறினார்கள், அரற்றினார்கள், அரவணைத்து கிடந்தார்களே. அது இந்த தனிக்கணங்கு வைக்கும் தகவினால்தான். அது ஆண்மை பெண்மைக்கு அப்பாற்பட்டது.
கலவி, இயைவு, புணர்ச்சி ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது அது. அவன் யாவரையும் உள்ளிழுத்து அரவணைக்கும் பொதுமையில் இருக்கிறான். அதனால்தான் இறைவன் என்பது கருத்து. இவற்றை கூறிவிட்டு அடுத்த பாடலில் அம்மையாருக்கு எழும் உணர்ச்சி இன்னும் இன்னும் அற்புதம். தகவுடையார் தாமுளரேல் தாரகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர். மிகவடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளைச் சார்ந்திடுமேலே பாவந்தான். மேலே இவ்வளவு கருத்துக்களையும் கூறிவிட்டு இறைவனோடு பகடி செய்து விளையாடுகிறார். அது பகடி. இப்பொழுது கூறப்போகும் கருத்து அவனை பகடி செய்து அல்லது கேலி செய்து விளையாடுகிறார். தகவுடையார் தாம் உளரேல், உன்னை அடைவதற்கு தகவு கொண்டவர்கள் தாம் உளரேல் பலர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தார் அகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர். தார் அகலம் சார புகவிடுதல் என்றால் தார் என்பது மாலையை குறிக்கும் சொல். அது அகலஞ்சார என்றால் அது அகன்று போகும் அளவிற்கு என பொருள். புகவிடுதல் என்றால் அந்த மாலைக்கு உள்ளே எல்லோரையும் தகுதி உடையவர்களை எல்லாம் புகவிடுதல் பொல்லாது கண்டீர் என்று பொருள். மாலை மார்பில் கிடப்பது இறைவனை அடைவதற்கு தகவு எனும் தகுதி உடையவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இறைவனது மார்பில் வந்து 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 அணைகிறார்கள். ஏற்கனவே மார்பில் மாலை இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த மாலையை அகலப்படுத்தி அகலப்படுத்தி இழுத்து இழுத்து தங்களை மார்பில் பொருத்திக் கொள்கிறார்கள், இருத்திக் கொள்கிறார்கள். இப்படி இந்த மாலையின் அகலமே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அவர் முன்வைக்கும் காட்சி. தார் அகலஞ்சார புகவிடுதல். அப்படி எல்லாரையும் புகவிடுகிறாயே இறைவனை கூறுகிறார். இப்படி எல்லாம் இவ்வளவு பேர் தகுதியுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக உன் மாலையின் அகலம் விரிவடையும் அளவிற்கு இவ்வளவு பேரை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக அனுப்பி கொண்டிருக்கிறாய், புகவிடுகிறாயே, இது பொல்லாதது கண்டீர். ஏன் பொல்லாதது? மிக வடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேலே பாவந்தான். ஏன் பொல்லாது என்றால் ஏற்கனவே அங்கே ஒரு நாகம் ஊர்ந்து கொண்டிருக்கிறது உன் தோளுக்கும் மார்புக்கும் இடைப்பட்ட பகுதியில். அங்கே ஒரு நாகமும் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கூட்டமே வந்து தொங்கும் மாலையை விரித்து விரித்து நெஞ்சில் அப்பி கிடக்கையில் அங்கு ஊர்ந்து கொண்டிருக்கும் நாகம், பெரிய நாகம் அது. அந்த நாகம் என்ன செய்யும்? அதற்கு இடமில்லை என்று ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேலே பாவந்தான். அது ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? எனக்கு அவனுடைய நெஞ்சில் இடமில்லை, அடியார் கூட்டம் வந்து அப்பி கிடக்கிறது, அங்கிருந்த மாலையே அகன்று போய்விட்டது என்று அந்த நாகம் நெஞ்சில் இருந்து தோல் வழியாக தலைக்கு ஏறி மலைமகளை போய் சேர்ந்துவிடும், சார்ந்திடும். அது மலைமகளை சார்ந்திடுமேலே பாவம் தான். அந்த நாகம் அங்கு போய் மலைமகளை சார்ந்துவிடும். அது பாவம், அது பாவம்தான். அப்படி ஒரு நாள் அது செய்யும், அது பாவம்தான். இறைவனே அப்படி செய்கிறான், அந்த பாவத்திற்கு தூண்டலாக இருக்கிறான் என்கிறார். அந்த மலைமகள் என்ற கருத்தைத்தான் இதற்கு முந்தைய பாடலில் பனிக்கணங்கு கண்ணியார் என்று கூறினார். அவர் முந்தைய பாடலில் கூறும் கருத்தை அடுத்தடுத்த பாடல்களில் நிலைநாட்டி விடுவார். தொடக்கத்தில் அது விளங்கா தன்மையோடு நமக்கு ஒரு மயக்கம் தரும். ஆனால் அடுத்தடுத்த பாடல்களில் விளக்கம் இருக்கும். அதற்கு
சாரம் என்ன? எனக்கு அவன் பிரான். அவனையே நான் எனக்குரிய வாழ்க்கை, எனக்குரிய தலைவன் என்று கொண்டு விட்டேன். அந்த நெருக்கத்தில் அது என்று இறைவன் ஈசனை அது வந்தது, என்னை ஆட்கொண்டது என்று அழைக்கும் உரிமையிலும் நெருக்கத்திலும் இருக்கிறேன். இந்த உரிமையும் நெருக்கம் எனக்கு மட்டுமே உரியதன்று. அது சிந்தையில் ஒளி பொங்கும் அங்கையார் யாவர்க்கும் ஆளாக கூடியதுதான். அது பனிக்கணங்கு கண்ணியார் உள்நுதலுக்கு மேலோர் தனிக்கணங்கு வைத்த தகவுடையது. அதனை அடையும் தகவு இருப்பவர்கள் யாவரையும் அது தன் நெஞ்சின் மீது சார்த்தி கொள்ளும். தன் மாலையின் அகலத்தை விரித்து விரித்து தன் மார்பில் அது அணைத்து கொள்ளும். அப்படி யாரையும் அது ஒதுக்காது என்று தான் பெற்ற உறவு, உரிமை, இன்பம் ஆகியன யாவர்க்கும் கிடைக்க வேண்டும் என்று பாடியவள் அவள். தான் பெற்ற ஈசன் உறவு தனக்கு மட்டுமே என்று இருத்தல் ஒரு பாடலில் உண்டே எனக்கரியதொன்று. அவனுக்கும் அவளுக்குமான உறவு அரியது, பிறருக்கு வாய்க்காதது. ஆனால் அதே உறவு தகவுடையார் யாவர்க்கும் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தால் அடுத்தடுத்த பாடல்களில் அந்த உறவு யாவருக்கும் தகவுடையார் யாவர்க்குமானதுதான் என்பதனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புத கொள்கைகளை கூறுவன நாம் கண்ட இந்த பாக்கள். பதினாறாவது பாடல். இனியோ நாம் உய்ந்தோம் இறைவன் அருள் சேர்ந்தோம், இனியோர் இடரில்லோம் நெஞ்சே, இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண். இப்படி ஒரு கூட்டத்தையே கூட்டி அந்த கூட்டத்தின் தகவிற்கேற்ப இறைவன் நெஞ்சில் இடம் கொடுப்பான் என்பதனை எல்லாம் எடுத்துரைத்து ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த கூட்டம் வந்து விட்டது. அந்த கூட்டத்திடம் கூறுகிறார், இனியோ நாம் உய்ந்தோம், நாம் உய்வடைந்து விட்டோம், நாம் அவனை அடைந்து விட்டோம், இறைவன் அருள் சேர்ந்தோம், இனியோர் இடரில்லோம் நெஞ்சே, இனி எந்த இடரும் இல்லை நெஞ்சே, இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோம். வினைக்கடலை ஆக்குவிப்பது எது? மீளாத பிறவிக்கடல். பிறவிதோறும் வினை பெறுகிறது. பிறவிக்கடல் தான் வினைக்கடலை ஆக்குகிறது. அந்த பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண். அதனை நீ கடலையே நீந்தி விட்டோம். ஏன்? அவனை அடைந்து விட்டோம். அவனை அடைந்த பிறகு, அவன் அருள் சேர்ந்த பிறகு இடரில்லை, பிறவி வினைகள் பெருக்கும் நிலை இருக்காது. ஏனென்றால் அந்த பிறவிக்கடலை நீந்திவிட்டோம் காண் என்று 16ஆம் பாடலில் இக்கருத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார். இக்கருத்துக்களை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார். இடையில் 14, 15ஆம் பாடல்களுக்கும் விளக்கம் உண்டு. காலங்கருதி நான் அவற்றை தவிர்க்கிறேன்.
சாரமான கொள்கைகளை யான் உணர்ந்து கொண்ட அளவில் விளக்கியிருக்கிறேன். இப்பாடல்களை பொருள் உணர்ந்து பொருளறிந்து பாடுங்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. அந்த பொருள் இறைவனது பாதத்திலிருந்து, அவனது ஆழ்நிலையிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த சொற்கள் உங்களை அம்மையப்பரிடம் இட்டுச் செல்வன. ஆதலால் தான் இது மந்திரம் எனப்படுகிறது, இது மறைநூல் எனப்படுகிறது. அம்மை தன் உண்மையிலிருந்து மொழிந்த சொற்கள் எம்பெருமானை நோக்கி மட்டும்தான் இட்டுச் செல்லும். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.